வெல்கம் டு மினி விளாக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கருவாடு தொக்கு. அதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, மிளகாத்தூள், உப்பு. நம்ம ஒரு பேன் வச்சு நல்லா பேன் காஞ்சோடனே தேங்காய் எண்ணெய் சேர்த்துப்போம். தேங்காய் எண்ணெய் வச்சு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சோடனே நம்ம இன்றைக்கி 3 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் சேர்த்துப்போம். கொஞ்சம் லேசாக வதங்கினோடனே இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நிறையா சேர்த்துடக்கூடாது, ஏன்னா கருவாடை ஏற்கனவே கொஞ்சம் உப்பாக தான் இருக்கும். ஸோ இது வதங்குற அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குவோம். இது கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். இது வதங்கினோடனே நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்க தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஒரு கிண்டி கொஞ்சம் மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்றாப்பில் போட்டுக்க வேண்டியதான். மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிளறிக்குவோம். இது நல்லா வதங்கினோடனே நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கருவாடு. இதை க்ளீன் பண்ண கருவாடை ஒன்று ஒன்றா சேர்த்து இது கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். ஆல்ரெடி நம்ம எல்லாம் வதக்கினால இது போட்டால் போதும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து லேசாக ஒரு 2 பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், வாடை வராமல் இருக்கிறதுக்கு. ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அவ்வளோதான். கொஞ்சம் நல்லா இது ரோஸ்ட் ஆகி வந்தால் நம்ம கருவாடு தொக்கு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.